ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க நம்ம இன்னைக்கு மதுரைக்கு போகிறோம். மதுரைக்கு மட்டும் இல்லை, தேனிக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு மதுரைக்கு போயிட்டு வர்ற வழியில் தேனிக்கு போவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் டே vlog. எங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோன்றதை பார்ப்போமா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போகிற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஆமாம், இப்போ காலையில் மணி 7:45 காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது எங்கள் ஊர் பைபாஸ் வந்துருச்சு. பைபாஸ்லேருந்து தான் நாங்கள் மதுரைக்கு போவோம். காலையில் பார்த்தீங்கண்டா சரியான குளிர், ஒரு கொடைக்கானல் மாதிரி இருக்குது. மிஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அதுக்குங்க இவனை பார்த்தீங்களா, இந்த சிறுவனை தூக்கச்சொக்கில் உட்காந்துருக்காரு. சரி போய் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது பெட்ரோல் போட்டுட்டு காலைல வெறும் வீடாதம்மா, அதனால் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டீ கடையில் போய் ஒரு டீ குடிச்சிட்டு அடுத்து ஒரு 1 ஹவரில் பசி எடுத்துச்சு. வீட்லேயும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இட்லி, சாம்பார், சட்னி, பொங்கல் நல்லா உட்காந்து எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மதுரைக்கு ரீச் ஆகிட்டோம். வாங்க சரவணாஸ்வரக்குள்ளே போகலாம். திரும்பி பார்த்தா அங்கே நிறைய ஃபுட்டு வச்சுருக்காங்க. உடனே என் மக தவிக்கிட்டு போயிடுச்சு. பார்த்தா டோனட்டு, பப்ஸு, சாண்ட்விட்சு, பீஸா எல்லாமே இருக்குது. பல ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பார்த்தோட டெம்ட் ஆயிடுச்சு. நம்ம சும்மா விடுவோமா? வாங்கி ஒரு ஜிகிருதண்டா, ஒரு பப்ஸு, அப்படி இப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம். நீங்களே பாருங்க. நான் பப்ஸ்னா எனக்கு ஜிகிருதண்டா தான். நான் ஜிகிருதண்டா வாங்கி குடிச்சேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படியும் பசிக்க ஆரம்பிச்சிடும். பசி தாங்காது. ஃபஸ்ட்டு ஒரு முன் பசிக்கு ஒரு தயிர் சாதம். பொதுவாகவே நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது எப்பயுமே கொஞ்சம் இதாகவே இருக்கணும், கேர்ஃபுல்லாக. ஏன்னா நம்ம ஷாப்பிங்குள்ளே போயிட்டோம்னா நம்ம சந்திரமுயா மாறிடும். ஆனால் எனக்கு வயிறு பசிக்கும், அதனால் முன் பசி கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம சரவணாஸ்வரக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பார்த்தா கீழே கோல்டு செக்ஷனை பார்த்தோன்னே இப்போ கோல்டு வாங்குற மாதிரியா விற்கிது. ஸோ நம்ம தேவையான இடத்துக்கு போயிட்டோம். சாரீ செக்ஷன். அப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போயாச்சு. போனால் அங்கே சாரீ செக்ஷன் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு, கலெக்ஷன்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் விலையும் அஃபோர்டபுளாக இருக்குது. ஓகே, பார்த்தா நிறைய அக்சசரிஸ் இருந்துச்சு. அப்புறம் ஃபேன்சி ஐட்டங்கள் நிறையா இருந்தது. நீங்கள் ஒரு கல்யாண பொண்ணுக்கு வாங்கினா கூட நீங்கள் எல்லாமே அங்கேயே வாங்கிக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து பண்ட பாத்திரத்துலேருந்து எல்லாமே. இங்கே பாருங்க, பட்டு சேலை சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கலெக்ஷனும் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட்டு சாரீஸு, ஃபேன்சி சாரீஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம சும்மா ஒரு பார்க்கலான்னு போனது, பார்த்தோம், வந்துட்டோம். இந்த பார்த்தீங்களா, என் மகன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம இப்போ போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரீ ஐட்டம், காட்டன் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ்லாம் பார்த்தோம். பார்த்துங்க, எனக்கு காட்டன் சாரீனா ரொம்ப பிடிக்கும். ஸோ காட்டன் சாரீக்கு சுற்றி வந்தேன் நான். சரி, அதோட சேர்த்து இந்த ஸ்டோன் ஒர்க் சாரீ சும்மா ஜஸ்ட் ஒரு பார்வை பார்க்கலாமேட்டு பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் வயசானவங்க கட்டின மாதிரி சாரியாக இருந்துச்சு. அதனால் வேணாம், நம்ம கொஞ்சம் யங்காக தானே இருக்கும், அதனால் கொஞ்சம் யங் சாரியாக பார்க்கணும்னு பார்த்தோம். இது சுங்குடி சாரீ. இதெல்லாம் சும்மா உங்களுக்கு வீடியோக்காக நான் மெனக்கெட்டு எடுத்து போட்டுட்ருக்கோம். இது மல்மல் காட்டன் சாரீ சூப்பராக இருந்துச்சு. இதை கூட ஒன்று பார்த்தியா, நம்ம நினச்ச கலர் கிடைக்கும். ஆக்சுவலாக அந்த நேம் மல்மல் சாரின்ற ஒரு நேமே நான் புதுசாக கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு. இந்த பிள்ளையோட அலப்புற வேறு தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் ஒரு கண்ணாடி முன்னாடி செல்ஃபி எடுக்கிறதே ஒரு குழப்பம் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டிலே கண்ணாடியை பார்த்தா விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அங்கெல்லாம் போய் பெரிய பெரிய கண்ணாடி இருந்துச்சு. எப்படி நம்ம ஒரு செல்ஃபி போடலாட்டி இது என்ன ஒரு நியாயமா? அலைஞ்சு என் கால் வலிச்சு கண்ணீர் விடாத போகிறதே. கால் வலிக்குது, தயவு செய்து இறங்குமாண்டா. இந்த நான் ஒன்று பெற்று வச்சுருக்கேனே, அது காதிலே வாங்க மாட்டேங்குது. கண்ணீர் விட்டு அழுகாத போகிறதே ஃப்ரெண்ட்ஸ். பட் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்ட வேணாமா? ஸோ அதனால தான் நான் பாருங்க இங்கே இது புது மாடல். இது பலவளன்னு பேசிக்கிட்டே இருக்கா. இதை பாருங்க, இது கொஞ்சம் புது மாடலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. துணியே ஒரு மாதிரி ஜிகின்னு இருந்துச்சு. இந்த சேரீ இருக்குது பார்த்தீங்களா, இது என் தம்பி பொண்டாட்டி வரும்போது கொண்டு வந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. இது பின்னி சில்க், அது போன வருஷமே வந்துச்சு. கொஞ்சம் ஓல்டு மாடல் அது, அதனால. பட் எங்கள் அம்மா கொஞ்சம் பின்னி சில்க் கொஞ்சம் என்ன சொல்கிறது எனக்கு சொல்ல தெரியல, பிடிக்கும். ஆமாம், எனக்கு பின்னி சில்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தேன், வேணான்னு வச்சுட்டேன். சரி, நம்மள்ட்ட 2-3 இருக்குது, அதனால வேண்டாம் அப்படின்ட்டு
நமக்கு வழக்கம் போல் அந்த காட்டனுக்கிட்டே கண்ணு துருன்னு இருந்துச்சு. அந்த கோல்டன் கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பட் அமௌண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நல்லா ஃபுல்லாக வந்ததுக்கு எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாதி சுற்றி பார்க்கவே விடலை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கால் வலிச்சிச்சு. இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டே இருக்க முடியுது, நமக்கு கால் வலிக்காதா? அப்புறம் இது பார்த்தோம். இது வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள் நிறையா இருந்தது. அதில் ஒரு பட்ஸ் இருந்துச்சு பாருங்களேன், வித்தியாசமாக இருந்துச்சு. காதுக்குள்ள போய் நின்றுக்கிறாதுன்னு ஒரு டவுட் வேறு எனக்கு. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஒருவேளை இல்லை இது குழந்தைகள் யூஸ் பண்ணுறது போல தெரியுது. ஓகே, வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. நான் இப்போதே ஃபர்ஸ்ட் டைம் சரவணா ஸ்டோர் வந்திருக்கேன். சரி, அதனால எல்லாத்தையும் எடுப்போமே. அப்புறம் வந்துட்டு அம்பர்லா வச்சுருந்தாங்க. எத்தனையோ. அப்புறம் வந்துட்டு யூனிகார்ன் பவுச் வச்சுருந்தாங்க. பவுச் ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு. எத்தனையோ பேர் தேனியை விட்டு தாண்டாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக காமிக்கலான்னே கொஞ்சம் விலாவாரியாக காமிக்கிறோம். நீங்கள் வாட்டுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிடாதீங்க. ஸோ மதுரைக்கு போக முடியாதவங்க, சரவணா ஸ்டோர் பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 செக்ஷனாக தான் காமிச்சிருக்கேன், பட் இங்கே இருக்குது, நிறையா இருக்குது. ஸ்லிப்பர் செக்ஷன் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. பட் நம்ம போனது என்னமோ சாரீ செக்ஷனும் டாப் செக்ஷன் மட்டும்தான். 2 ஃப்ளோருக்கே நாக்கு தள்ளிடுச்சு. இன்னும் 4 ஃப்ளோர் ஏறினே குளுக்கோஸ் போகிற நிலைமைக்கு நான் ஆளாயிருவேன். அப்புறமேட்டு இதுலலாம் எங்கள் அம்மாவும் சரியான பயம். பழகிட்டாங்க. இப்போ பழகிட்டேன். அப்பாடா, ஒரு வழியாக இவளை கிளப்பி கொண்டு வரக்குள்ளேயும் ஒரு வழி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக கீழே இறங்கியாச்சு. நல்லா இருந்துச்சு. கலெக்ஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. புது கலெக்ஷன் நிறையாச்சு. ஆனால் என்னன்னு தெரியல, கூட்டமே இல்லை. போன மாதமே தீபாவளி, அதனால் இந்த வட்டம் கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்கும் போல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆஃபீஸ் போடுறவங்க அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் தேவைக்காக எடுக்கிறவங்க நம்ம கிட்ட வந்தாச்சுல்ல. இது நமக்கு தேவை ஹிஜாப்பு, சாலு. ஸோ இதில் வந்து என் மக விட்டுருமா பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க 2. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. போய் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கூட வாங்காமல் வர முடியும். ஸோ அதனால நம்ம வந்து ஷால் வாங்கணும். நைட் ட்ரெஸ் ஒன்று செலக்ட் பண்ணாங்க, அது என்னமோ பிடிக்கலை. அதனால் ஷாலை மட்டும் ஹெல்ப் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். அங்கே பார்த்தா என்னுடைய மகன் ஒரே விளாட்டு தான். இங்கே இந்த காரில் போகும், அதில் ஏறி உட்காந்துட்டார், ஒரே அடம். இது 2வது முன்பசி. இப்போ காமிச்சோம்ல, ஃபஸ்ட்டு முன்பசி தயிர் சாதம், 2வது முன்பசி வெஜிடபிள் ரைஸ். அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிது. ஒரு முன்பசி தான். போகிற வழியில் ஹோட்டல் கிடைக்கிற வரைக்கும் பசி தாங்க வேணாமா, அதனால் கொஞ்சம் பசி தாங்கிறதுக்காக ஒரு சின்னது ஆளுக்கு ஒவ்வொரு கரண்டி சாப்பிட்டோம். அப்புறம் சரவணா ஸ்டோருக்கு ஒரு பாய் சொல்லிட்டோம். வந்தாச்சுல்ல. பிரியாணி, லக்கி மைதில் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. இந்த கடை சாப்பாடுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. வாங்க உள்ளே போகலாம். நாங்கள் உள்ளே போகும்போது மணி 3:30. அப்பா நல்ல வேலைக்கு முன்பசிக்கு 2 முன்பசி சாப்பிட போய் கொஞ்சம் சமாளிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அதுக்கு சிக்கன் பிரியாணி, தால்ச்சா, பிரெட் அல்வா, ரைத்தா கொடுத்தாங்க. ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. அந்த டேஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சுட சுட அப்படி நெய் வாடையோடு சாப்பிடும்போது வேறு லெவலில். அடுத்து புரோட்டா ஆர்டர் பண்ணோம். புரோட்டாவுக்கு ரைத்தாவும் சால்னா 2 டைப்ஸ் ஆஃப் சால்னா கொடுத்தாங்க. வேறு லெவலில் வந்தாச்சுல்ல. நம்ம ஃபேவரட் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் கிரில் சிக்கன், அப்புறம் இவருக்கு வந்துட்டு பெப்பர் சிக்கன் தான் வேணுமா, ஸோ அவர் வாங்கி சாப்பிட்டாரு. அப்புறம் முட்டை லாப்பா சூப்பராக இருந்துச்சு. இதுவும் புதுசாக ட்ரை பண்ணோம், பட் ஒர்த்து தான், வேற லெவலில் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பில் பே பண்ணிட்டு எடுங்கடா வண்டின்ட்டு தேனிக்கு வந்துட்டோம். நம்ம ஊரை நோக்கி பாதியை வந்து கவர் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஒரே வாமிட் ஃபேமிலி சொல்ல போனால். ஸோ எங்களால் கவர் பண்ண முடியல. நான் போதும் இதுக்கே எத்தனை பேருக்கு போர் அடிக்குதோ. வீடியோவே ரொம்ப லாங்காக போயிருக்கு. சரி வாங்க நம்ம பார்வதி சில்க்ஸ் போவோம். பார்வதி சில்க்ஸ்குள்ளே போகலாமா? சரி, வந்ததுக்கு இதையும் சுற்றி பார்ப்போமே. கொஞ்சம் டைம் இருக்குது. மணி 7 மணிக்கு ஆகுது. நம்ம தேனியிலேருந்து கம்பத்துக்கு போக ஜஸ்ட்டு 1 hour தான் ஆகும். கொஞ்சம் வண்டி ஸ்பீடாக ஓட்டினோம்னா 3/4 மணி நேரத்துலேயே போயிடலாம். சரி, அது வரைக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாமேன்ட்டு சுற்றி பார்த்தோம். இது வந்து கிட்ஸ் செக்ஷன் நல்லா இருந்துச்சு. இதே பார்த்து நான் விளையா கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. டாப் மட்டும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலவே இருக்கான். 1000 ரூபாய்க்கு கம்மியாகவே இல்லையா. ஸோ வேணான்ட்டு 1000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் அது எங்களுக்கு பிடிக்கல.
சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ வந்துட்டோம். அப்புறம் பாய்ஸ் கலெக்ஷன் போய் இவருக்கு வந்து கேப் வச்ச டிஷர்ட் தான் வேணுமா. ஸோ அவர் தேடிட்டு இருந்தார். நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பசங்களுக்கு மட்டும் டிஷர்ட்டு பேண்ட்டு எல்லாம் எடுத்துட்டு ஆஃபர்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. நீங்களும் வேணால் போய் ட்ரை பண்ணி உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு வேணால் எடுத்துட்டு வாங்க. நைஸாக கீழே போய் பார்த்தேன். காட்டன் சேரீ சூப்பராக இருந்துச்சு. பில் பே பண்ணிவிட்டு கீழே வந்து மரம்லாம் ஒரு சேரீ பில் பண்ணிட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதே நம்ம கேட்டோம்னா வந்துட்டு இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்குவாங்க. ஆமாம், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நைஸாக பில்லை போட்டு சரின்ட்டு பார்வதி கடையை விட்டு வெளியே வரப்போகிறோம். இந்த விடல கண்ணாடியை பார்த்து சொன்னீங்களா, ஒரு செல்ஃபி போட்டு கிளம்பிட்டோம். டாட்டா பை பை சொல்லிவிட்டு நைட்டு 8:30 ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தா பக்கத்தில் தேனி பக்கத்தில் அம்மன் ரிலாக்ஸ், அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிக்கலாட்டிலாம் இங்கே உசுர் வாழ மாட்டாங்க. ஸோ அங்கே ஒரு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ்லாம் ஒன்றும் சாப்பிடல, போதும் வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. குட்டீஸ் மட்டும் கேக்கு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ பெரியவங்க நாங்கள் வேணான்ட்டோம். கிளம்பிட்டு வந்து இடத்த விட்டு எங்களுடைய இருப்பிடம் நோக்கி செல்கிறோம். இவருக்கு வந்துட்டு சேட்டை தாங்க முடியல. ஸோ வெளியே டைனோசர் இருக்குன்னு சொல்லி பயங்காட்டிகிட்டே வந்தோம். அவரோட ரியாக்ஷனை பாருங்கள். குளிருப்பா, சரியான குளிர். ஃபன்னி ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறமேட்டு வந்துட்டு என்ன சொல்ல, சேஃபாக இருங்க. ஒரு வழியாக எங்களுடைய ஊர் வந்தாச்சு. கம்பத்துக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கோட vlog. ஸோ நம்ம வீட்டை நோக்கி வரப்போகிறோம். இது எங்கள் வீட்டோட குதிரை வண்டி சந்து, அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம். பட் அதோட தெரு பேர்லாம் என்னன்னு தெரில. ஓகே, நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடு வந்தாச்சு. ஸோ பாய். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் இஸ்மத்.